ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலாந்து vs ஸ்காட்லாந்து மேட்சோட ரிவ்யூ ப்ளஸ் ஜிஎல் டீம் பார்க்க போகிறோம். ஸ்காட்லாந்து ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதனால் கொஞ்சம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு அதிகம். இங்கிலாண்டும் குறைச்சி சொல்ல முடியாது, ரொம்பவே வெயிட்டான டீம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வென்யூவோட ஸ்டாட்ஸ் கொஞ்சம் தெரியுன்றதுனால அவங்க ஜெயிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்க டீமை ஜிஎல்லில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எஸ்எலுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ரிஸ்க் ஆகிடும். ஜிஎல்லில் நான் கொடுத்துருக்க டீமை வச்சு சிவிசி கூட மாற்றி போட்டு பாருங்கள். 1-2 பிளேயர்ஸ் வேணால் கூட சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்பி தான் போட்டிருக்கேன். வென்யூ போக போக ஸ்பின்னுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். பேட்டிங் ட்ராக்காகவே இருந்தாலும் ஸ்பின்னுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். முன்சி என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருப்பார்னு தோணுது. ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு வீசி கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லீஸ்க்கு இவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாருன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கேன். நீங்கள் கேப்டன் விசியை கூட மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்லர் நான் இந்த மேட்ச்சில் எடுக்கலை. ஏன் ரீசன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஃபிலிப்சால்ட்டுக்கு பதிலாக பட்லர் எடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் லிப்ஸே எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக்.